தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று கோவை மற்றும் திருப்பூர் தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தின் போது 9க்கும் மேற்பட்ட நபர்கள் மயங்கி விழுந்தது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த 9 பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள். ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது விஜய் அவர்களோட கூட்ட நெரிசலில் சிக்கி சாகிறது, மயக்கம் போட்டு விழுகிறது, பொதுமக்களுக்கு இடையூறு அப்படிங்கிறது தொடர்கதையாயிட்டே இருக்கு. இந்த முறையும் தாவேகா தற்குறிகள் திருப்பூரில் எல்லாம் மீறி இருக்கிறானுங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் சும்மா பிரித்து வைக்க போகிறேன். தாவேகா தற்குறிகள் விஜயோடைய பிரச்சார வாகனத்தை பார்த்த அடுத்த நிமிஷம் தடுப்புகளெல்லாம் அடித்து உடைச்சிட்டு ஜோம்பி கூட்டமாக மாறி விஜயை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஒன்று அப்படியே பெல்ட்டி அடித்து கீழே விழுந்து குட்டிக்காரனை அடித்து எந்திரிச்சு ஓடுது. கராத்தே பலவருப்பா போல இருக்கு. மூட்டை வச்சு ஒரு ஏத்துனா பாரு, வாயை மூடுறா, மூடிட்டனே இல்லைன்னா வெளியில் வந்து விழுந்திருக்குமேன்ற மாதிரி அந்த ஆண்டி குட்டிக்காரனை அடித்து எந்திரிச்சு ஓடுது. அந்த ஆண்டியோட புருஷன் என்னைக்காவது வெளியூருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து வந்தா, புருஷன் வந்துட்டானே, ஒரு வாரம் நம்மளை பிரிஞ்சிருந்தானே அப்படின்னு சொல்லி தான் புருஷனை பார்த்து இந்த ஆண்டி குட்டிக்காரனம்லாம் அடித்து ஓடுமா அப்படின்றது தெரில. ஆனால் விஜயை பார்க்கும் போது மட்டும் இந்த தாவேகா தற்குறிகள் ஜோம்பி கூட்டமாக மாறிடுறானுங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. அதுலேயும் ஒரு தம்பி விஜயை பார்க்கறதுக்காக 3 கிலோமீட்டருங்க, அதாவது ஆற்றுல நீச்சல் அடித்து பார்த்துருப்பீங்க, குளத்தில் நீச்சல் அடித்து பார்த்துருப்பீங்க, ஏன் கடலில் கூட நீச்சல் அடித்து பார்த்துருப்பீங்க, சாக்கடையில் நீச்சல் அடித்து பார்த்துருக்கீங்களா? 3 கிலோமீட்டர் அப்படி நீச்சல் அடிச்சு அப்படி வந்தேன். 1 கிலோமீட்டர் கரெக்டாக. நான் அதில் ஒரு பாலம் இருக்கா, அந்த பாலம் தாண்டி அப்படி வந்தேன். 3 மணி நேரம் சாக்கடையில் நீந்தி வந்தேன் நான் விஜயை பார்க்கறதுக்காக அப்படின்னு ஒரு தாவேகா தற்குறி பேட்டி கொடுத்துருக்கான். விஜயை பார்க்குற இந்த ப்ராசஸில் நான் செத்தம் கூட எனக்கு கவலை இல்லை தெரியுமா அப்படின்னு பேசுகிறான். உனக்கேண்டா கவலை? உன்னெல்லாம் தருதலையா இத்தனை வருஷம் சோறு போட்டு வளர்த்தாங்கல்ல உன்னை பெற்றவங்க, அவங்க கவலைப்படுவாங்க. நீ கவலைப்படாமல் உன் தலைவனுக்காக போய் சேர்ந்துருவ, உன் தலைவனுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிற. ஆனால் உன் தலைவன் உனக்காக மயிரை கூட கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இது டேஞ்சரா இருந்தா தலைவனை பார்க்கணும், உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே போனா உள்ள போயிட்டு போறாரு வந்து பாக்குறோம்ல. வழக்கமா விஜய் அவர்களை நம்ம கடுமையாக விமர்சிச்சிருக்கோம், கழுவி ஊற்றிருக்கோம், காரி துப்பியிருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தில் இன்றைக்கி விஜய் அவர்களை பாராட்டியே ஆகணும். பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்று நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுது, தடுப்புகளை மீறிட்டு அடிச்சுட்டு உள்ளே வரானுங்க, மறுபடியும் ஒரு ஸ்டாம்பேடு நடந்தால் அவளை தான் முடிஞ்சு அப்படின்னு நன்கு அறிந்த விஜய் மைக்கில் இல்லை, தடுப்புகளை உடைச்சிட்டு வராதிங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, 5 நிமிஷம்தான் நான் பேசிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. விஜய் அவர்கள் பதட்டப்பட்டு இந்த அறிவுரையை வழங்கினது நல்ல விஷயம், அதை நம்ம பாராட்டுறோம். கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். ஆனால் இது பதட்டம் தானே தவிர அக்கறை இல்லை. உண்மையான அக்கறை என்ன தெரியுமா விஜய்? வீடியோ போட்டு ஸ்டாலின் சார் நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்கன்னு வீடியோ போட தெரிஞ்சதில்ல. தன்னுடைய ரசிகர்களை சந்திக்கும் போது பெண்கள் வராதிங்க, குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, தயவு செஞ்சு குழந்தைகளை தூக்கிட்டு வராதிங்க, அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு குழந்தைய தூக்கிட்டுலாம் யாரும் வரமாட்டாங்க. ஒரு பெண் பாவம் குழந்தைய தூக்கிட்டு வந்து கூட்டத்தில் சிக்கிக்கிட்டாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு கதி கலங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த கூட்ட நெரிசலில் ஏற்கனவே இதே மாதிரி தான் மரக்கிளை ஒடிஞ்சு விழுந்து ஒரு பச்சை மண்ணுங்க குடல் கிழிஞ்சு செத்து போச்சு கரூரில். அப்படியெல்லாம் சம்பவம் நடந்தோம். இந்த தாவேகா தற்குறிங்க நாங்கள் திருந்தவே மாட்டோம், தலைகீழாகத்தான் குதிப்போம், எங்கள் அண்ணனுக்கு உயிரை கொடுப்போம் மயிரை கொடுப்போம்னு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொரு தரப்பு சமூக ஊடகங்களில் விஜய்க்கு கூடின கூட்டத்தை பார்த்தீங்களா, ஐயோ வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தளபதி தான் வெற்றி பெற்று அப்படியே நட்டமாக தூக்கி நிறுத்த போறாரு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. அந்த தாவேகா தற்குறிகளுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு வைக்கிறேன். அதே விஜயை கரூருக்கு அதே இடத்துக்கு இன்னொரு தடவை பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்க. விஜய்க்கு மட்டும் இதுக்கு முன்னாடி கூட்டின அதே கூட்டம் இன்னொரு தடவை கூடிருச்சு அப்படின்னா நான் யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். நான் ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக விஜய்க்கு இதுக்கு முன்னாடி கூட்டின அதே கூட்டம் கரூரில் கூடாது அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா 41 உயிர் போச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது,
முதல் விஷயம், விஜயை ஏற்கனவே வந்து நம்ம ஒரு தடவை விஜயோட மூஞ்சியை பார்த்துட்டோம். எதுக்கு நம்ம இன்னொரு தடவை போய்கிட்டுன்னு பாதிக்கும் மேற்பட்டவங்க வீட்டிலேயே இருந்துருவாங்க அப்படிங்கிறதான் 100% மறுக்க முடியாத உண்மை. விஜய் அவர்களுடைய கொள்கைக்கோ கோட்பாட்டுக்கோ அது மூலமாக ஒருத்தன் ஈர்க்கப்படுறான் அப்படிங்கும்போது தான் திரும்ப திரும்ப அங்கே போய் கலந்துக்கணுங்கிற எண்ணம் வரும். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மதுரையில் ஒரு கூட்டம் போகிறாரு, போய் பார்ப்பான். அதே போல் திருச்சியில் ஒரு கூட்டம் போடுறானாலும் போய் பார்ப்பான். ஏன்னா அவன் போகிறது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்க, அவருடைய கொள்கைக்காக. அந்த கொள்கை கோட்பாடோடு அந்த புரிதல் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியை நோக்கி போகும்போது தான் அது நீடிக்கும், தொடரும். ஒரு நடிகன் அரசியல் கட்சி தொடங்கி வரும்போது அந்த நடிகன் எப்படி இருக்காரு, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம அவரை திரையில் பார்த்துருக்கோமே, அதனால் எப்படி நேரில் இருக்காருன்னு போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில் வரக்கூடிய கூட்டம் தானே இது. தவிர மற்றபடி இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறிடும், விஜய் அவர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு மனப்பால் குடிக்கக்கூடிய தாவேகா தற்குறிகள் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக சொல்கிறேன் 10%க்கு மேலே ஓட்டு வாங்க போகிறதில்ல, ஒரு தொகுதியும் ஜெயிக்க போகிறதில்ல. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கலை அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு தாங்குவாரா அப்படிங்கிறதே டவுட்டு. விஜய் அவர்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நின்னா ஜெயிச்சு சிஎம் ஆகிடணும். சிஎம் ஆகலை அப்படின்னா ஒரு எம்எல்ஏவா விஜய் பெரம்பூர்லேயோ திருச்சி கிழக்குலையோ நின்று ஜெயிச்சா கூட சட்டசபைக்கு கூட போக மாட்டார் விஜய்ங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. அண்ணன் சீமான் அவர்கள் பிகைன் வுட்ஸ் நடத்துகிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரங்கராஜ பாண்டே அவர்கள் எழுப்பின கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருந்தார். அண்ணன் விஜய் அவர்களுக்கு நீங்கள் வந்து அவரை எதிர்க்கிறீங்க, ஆனால் அவருக்கு கூட்டம் கூடுதேனே அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பாண்டே அவர்கள் கேள்வி எழுப்பினப்போ, எப்பா நடிகன்னா கூட்டம் கூட தான்ப்பா செய்யும், விஜயகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டமா? இதே விஜயகாந்த் அவர்கள் நடத்தின மாநாட்டில் 10 லட்சம் பேருக்கு மேலே கூடனா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய நிலைமை என்னாச்சு? வெறும் 10 விழுக்காடு தான் முதல் தேர்தலில் வாங்கினாரு. அவர் நின்ன அந்த வேதாரண்யம் தொகுதியில் மட்டும் அவர் ஜெயிச்சார். மற்ற விஜயகாந்த் நிறுத்தின வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்கல. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கரியர்ன்றது அதிமுகவோட கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக வந்து நின்னார். அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துருச்சுங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. விஜயகாந்த் அவர்களை அது நின்று அவர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சு 10 விழுக்காடு வாக்குகள் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு அரசியலை பண்ணார். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி ஒரு அரசியலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பில்லை. தாவேகா தற்குறிகள் இந்த காணொலியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனோட விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கரியர் அப்படிங்கிறது க்ளோஸ். அதே மாதிரி நீங்க யோசிக்கலாம், விஜய் அவர்கள் இந்த தடவை தோத்துட்டாரு, ஓகே, ஆனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்தாரு அப்படின்னா மக்கள் அவரை ஏத்துக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா மக்கள் மறந்துடுவாங்க. 5 வருஷம் நீங்க ஒரு தடவை வாய்ப்புன்னு நினைக்கிறீங்க, ஆனா இட்ஸ் நாட் அ ஒன் டைம் சான்ஸ், இட்ஸ் 5 இயர்ஸ். அந்த 5 வருஷத்துல எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள்னு எண்ணி பாருங்க. அப்போ பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். எந்த அரசியல் தலைவர் அந்த பிரச்சனைகளை அழுகிறாரு, மக்களோடு களத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, நீ போன எலெக்ஷனுக்கு வந்தவனாச்சே, என்ன 5 வருஷம் கழிச்சு வந்திருக்க, நீ என்ன வேடந்தாங்கல் பறவையா சீசனுக்கு சீசன் வந்துட்டு போகிறதுக்கு? 5 வருஷமாக எங்கே போன? மக்கள் பிரச்சனைக்கு வந்து நின்னியா? எங்களுக்காக வந்து நின்ன ஒரே தலைவன் சீமான் அவர்கள்னு இதே விஜயை பார்த்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எடப்பாடி எதிர்க்கட்சியானு பேசினாருப்பா, ஸ்டாலின் ஆளுங்கட்சியானு பேசினாருப்பா, சீமன் வந்து மக்களுக்காக இறங்கி களப்பணி செஞ்சாருப்பா, மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்னாருப்பா, இந்த விஜய் எங்கப்பா போனார் 5 வருஷத்துக்கு அப்படின்னு மக்கள் வந்து கண்டிப்பாக எச்சியக்காரி துப்புவாங்கிறதான் 100% மறுக்க முடியாத உண்மை. அதனால விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறிடும், விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு மனப்பால் குடிக்கக்கூடிய இந்த தாவேகா தற்குறிகள் கூடிய விரைவில் கழுதப்பாலை குடிக்க போறானுங்க அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசக்கூடிய டயலாக் ஒன்று இருக்கு, கண்ணா கூட்டம் சேர்த்தவெல்லாம் ஜெயிக்க முடியாது, தலைவனாக முடியாது, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் அன்பால் சேர்ந்த கூட்டம், அது என்னோட அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்லாம் பேசுவார்ல. அதே போல் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு பின்னாடி திரளக்கூடிய கூட்டம் என்பது கொள்கைக்காக கோட்பாடுக்காக திரண்டால் மட்டுமே அது நிலைக்குமே தவிர, திரைக்கவர்ச்சியை வச்சு உன்னால் ரொம்ப நாளைக்கு உன்னுடைய ரசிகர்களாகவே இருந்தாலும் அவர்களை கட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.